வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆடி அமாவாசைக்கும் திருவையாற்று தலத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது என்ன என்பதை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மாதர் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்கிற அப்பரின் தேன் தமிழ் நம் காதில் ஒலிக்கிறது. திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி ஏற்படும் என்பதைப் போல திருவையாறு மண்ணை மிதித்தால் முக்தி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் திருவையாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடைய தலமாகவும் தேவாரப் பாடல் பெற்ற தலமாகவும் திகழ்கின்றது. அது மட்டுமல்ல, சிவாச்சாரியார் ஒருவர் காசி யாத்திரை சென்று உரிய காலத்தில் வர தாமதம் ஏற்பட இறைவன் சிவாச்சாரியார் வடிவம் கொண்டு தம்மைத்தாமே பூஜித்து கொண்டாராம். இதனை மாணிக்க வாசகர் ஐயாறு அதனில் சைவனாகியும் என்று ஈசனை துதிப்பார். இதுதான் தல வரலாறு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நந்தியின் அவதார தலம் இது என்றும் சொல்லுகின்றனர். சிலாத முனிவர் என்கிற முனிவர் யாகசாலை நிலத்தை உழுதபோது அவருக்கு பெட்டியில் கிடைத்த குழந்தை மார்க்கண்டேயன் போல் தமக்கு ஆயுள் 16 ஆண்டுகளே என்பதை அறிந்து கழுத்தளவு திருக்குள நீரில் நின்று கடும் தவம் புரிந்தான். ஐயாரப்பரின் பேரருள் காட்சியால் கங்கை நீர், சந்திர நீர், அம்மையின் திருமுலைப்பால், நந்திவாய் நுரை நீர், கமண்டல நீர் ஆகிய 5 ஆறுகளாலும் அபிஷேகம் செய்ய பெற்றான். அதன்பின் ஐயாரப்பர் ஞான உபதேசமும் நந்தீசர் எனும் தீட்சா நாமமும் சிவகணத் தலைமையும் முதல் குருநாதனாம் தகுதியும் அவனுக்கு அருளினார். அதனால் இந்த தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு முறை திருக்காலத்தியை தரிசனம் செய்த திருநாவுக்கரசர் காசியை அடைந்தார். அங்கிருந்து கைலை மலைக்கு சென்று ஈசனை எப்படியேனும் தரிசிக்க வேண்டும் என்பது அவரது ஒரே எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணமே அவரை கைலாயத்தை நோக்கி இழுத்துச் சென்றது. ஆனால் வயோதிகமும் அதனால் ஏற்பட்ட சோர்வும் சேர்ந்து திருநாவுக்கரசரை மேற்கொண்டு நடக்க விடாமல் செய்தது. இருப்பினும் கைலாயத்தை சென்று அடைவதை நிறுத்தும் எண்ணமின்றி நடையை தொடர்ந்தார் திருநாவுக்கரசர். அப்போது அவரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவில் தோன்றி, திருநாவுக்கரசரே, நீர் இந்த மானிட வடிவில் கையிலே செல்வது இயலாத காரியம். எனவே திரும்பிச் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆனால் திருநாவுக்கரசர் அந்த பேச்சையெல்லாம் செவிமடுக்காமல் தன் பயணத்தை உறுதியாக தொடர்ந்தார். அவரது பக்தியையும் மன உறுதியையும் கண்ட சிவபெருமான், திருநாவுக்கரசரே, இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாறு தலத்தை நீ அடைவீர்கள். அங்கு யாம் உமக்கு கைலை காட்சியை தந்தருள்வோம் என்று அருளுடன் கூறி மறைந்தார். இறைவன் அருளியபடி அங்கிருந்த பொய்கையில் மூழ்கிய திருநாவுக்கரசர் திருவையாறில் கோவிலுக்கு வடமேற்கே உள்ள சமுத்திர தீர்த்தம், உப்பங்கோட்டை பிள்ளை கோவில் குளம் என்று அழைக்கப்படும் தீர்த்த குளத்தில் எழுந்தார். அப்போது திருவையாறில் திருக்கையிலை காட்சியை ஈசன் திருநாவுக்கரசருக்கு காட்டி அருளினார். அந்த ஆனந்த காட்சியை பார்த்த திருநாவுக்கரசர் கைலைநாதனை உருகி பாடினார். திருக்கையிலை காட்சி காட்டிய தினம்தான் ஆடி அமாவாசை தினமாக அன்று இருந்தது. அதனால்தான் திருவையாறுக்கும் ஆடி அமாவாசைக்கும் சம்பந்தம் உண்டு என்று இந்த காணொளியில் பார்த்தோம். திருவையாறு தலத்திற்கு பல கதைகள் கூறுகின்றார்கள். கருவறையில் ஐயாரப்பரின் சடை
இன்றும் வளர்வதாக ஐதீகம். ஆதலால் முதல் பிரகாரத்தில் வலம் வந்தால் ஈசனாரின் சடையை மிதிக்கும் பாவம் உண்டாகும் என்பதால் இங்கு பக்தர்கள் வலம் வர தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அஸ்தினாபுரம் நகரத்தின் அரசனாக இருந்தவர் சுரதன். இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. புத்திர பாக்கியம் கிடைக்க திருக்கயிலை மலையை ஒரு மண்டலம் பிரதட்சணம் செய்யும்படி சில மகரிஷிகள் தெரிவித்தனர். ஆனால் திருக்கயிலை சென்று இந்த பரிகாரத்தை செய்வது என்பது கடினம். இதை உணர்ந்த சுரதன் துர்வாச மகரிஷியிடம் தனது நிலையை எடுத்து உரைத்தான். துர்வாசரோ சுரத மன்னருக்காக மனமிறங்கி ஈசனிடம் வேண்டினார். ஈசனார் நந்திதேவரிடம் கூறி திருக்கயிலையை திருவையாறுக்கு எடுத்து வரும்படி கூறினார். நந்திதேவரும் திருக்கயிலை மலையை தூக்கி வந்து இரண்டாக பிளந்து இந்த தலத்தில் ஐயாரப்பருக்கு தென்புறம் ஒரு பகுதியையும் மற்றொரு பகுதியை வடக்கு புறமாகவும் வைத்தார். இதன் காரணமாக இந்த தலம் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படுகின்றது. இதனை உணர்த்தும் வண்ணம் இந்த தலத்தில் தென் கைலாயம் வட கைலாயம் என இரு தனி கோவில்கள் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளன. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த தல ஈசன் சுயம்புலிங்கமாக கிழக்கு பார்த்த வண்ணம் உள்ளார். மணலால் ஆன இவருக்கு அபிஷேகம் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும். லிங்கத்திற்கு புனுகு சாத்தப்படும். அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்கிற திருநாமத்துடன் கிழக்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் தனிக்கோவிலில் அருள் பாலிக்கிறார். இங்கு சப்தஸ்தான விழா மிகச் சிறப்பாக நடைபெறும். திருவையாறு என்றாலே 7 ஊர் திருவிழா எனப்படும் சப்தஸ்தான விழா நினைவுக்கு வரும். சப்தஸ்தான விழாவிற்கு முன்னதாக நடைபெறுவது நந்திதேவர் விழா ஆகும். திருநந்தி தேவருக்கு திருமழப்பாடியில் தோன்றிய சுயசாம்பிகையை திருமணம் செய்து வைக்க திருவையாற்றிலிருந்து ஐயாரப்பரும் தர்ம சம்வர்த்தினியும் பங்குனி மாதம் புனர்பூசத்தன்று திருமழப்பாடிக்கு பல்லக்கில் செல்வர். அன்று இரவே புதுமண தம்பதியரோடு கொள்ளிடத்தை அடைந்து திருவையாற்றை அடைவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் சப்தஸ்தானம் விழா கொண்டாடப்படுகின்றது. திருவையாறு மற்றும் அதன் அருகிலுள்ள 7 கோவில்களிலிருந்து கண்ணாடி பல்லக்குகளில் அந்தந்த கோயில் கடவுளர்கள் இக்கோயிலில் சங்கமிக்கின்றனர். அங்கு பூச்சொரிதல் விழா நடைபெறும். விழாவின் இறுதியில் பல்லக்குகள் மீண்டும் அந்தந்த கோயில்களுக்கு திரும்பிச் செல்கின்றன. ஓகே மக்களே, ஆடி அமாவாசை தினத்தன்று திருவையாறு சென்று ஐயாரப்பரை தரிசித்து நாம் பிறவி எடுத்த பலனை உய்வோம். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.